மெரினா கடற்கரையில போராட்ட களம் எப்படி இருக்கு? இந்த விளக்கத்தை தொடர்ந்து அங்க இருக்கிறவங்க என்ன விதமான உணர்வுகளை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க? அதாவது மத்திய அரசுக்கு இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த சூழல்ல அவர்கள் எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமாக அங்கே பாத்தீங்கன்னா பெண்கள் ஆண்கள் என அவ்வளவு பேர் இங்கே வந்து கோஷங்கள் இட்டு இருக்காங்க. அவர்கள் மட்டுமல்லாமல் சிறுவர் சிறுமியர் பள்ளிக்கூடத்திலிருந்து வந்திருக்கிறாங்க, வயது முதிர்ந்தவர்கள் கூட வந்திருக்கிறாங்க. அவங்க கூறக்கூடிய ஒரே விஷயம், வாடிவாசல் திறந்தாலே எங்களது வீட்டு வாசல்களுக்கு நாங்கள் செல்வோம் என்றே அவர்கள் உறுதிப்படம் தெரிஞ்சிருக்கிறாங்க. இங்க ஏராளமான பெண் குழந்தைகளும் இளைஞர்களும் ஏராளமான இருக்கிறாங்க. அவங்களே இது தொடர்பாக இப்போ இன்னைக்கு அறிவிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி நினைக்கிறீங்க? இன்னைக்கு ஜல்லிக்கட்டு நடத்த முடியாதுன்றது போல ஒரு தகவல் இருக்கு, எப்படி பாக்குறீங்க? இந்த தகவல் வந்து நாங்க ஏற்கனவே எதிர்பார்த்த தகவல் தான். ஏன்னா நாங்க இத்தனை நாள் போராடி ஓபிஎஸ் வெளியே வராம திடீர்னு ஒரு நேத்து வந்து வெளியே வந்திருக்காரு. எங்களோட கூட்டத்தோட திரளை பார்த்துதான் வெளியே வந்திருக்காரு. இதுவரைக்கும் அழியக்கூடாதுன்னு சொல்லி போராடுறோம். இதுவரைக்கும் அதாவது ஒரு பாரம்பரிய விளையாட்டுக்காக இதுவரைக்கும் உலகத்திலே சேராத ஒரு கூட்டம், தமிழ்நாட்டு மக்களோட கூட்டம் இன்னைக்கு கூடியிருக்கு. நாங்க கடைசி வரைக்கும் ஓபிஎஸ் வர வரைக்கும் இங்க வந்து எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு சொல்ற வரைக்கும் நாங்க இந்த இடத்த விட்டு ஓய மாட்டோம். உண்ணாவிரதம் இருந்து எங்க உசுறு போற வரைக்கும் எங்களோட நாட்டோட பாரம்பரியத்தை காப்பாற்றுவோம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா போராட்டம் நடைபெறும் என்றே சொல்லியிருக்கிறாங்க. ஏறத்தாழ அவ்வளவு ஜனங்கள், அவ்வளவு பொதுமக்கள் இந்த பகுதியில் இருக்கிறார்கள் என்றே சொல்லலாம். மெரினா கடற்கரை முழுவதுமாக இளைஞர்களின் கூட்டமாகவே தான் இருக்கு. தம்பி தமிழரசன்.